இப்போது ஒரு அடிப்படையான சில விஷயங்களை பற்றி பேசலாம். அதாவது கறவை மாடு, ஆடு, கோழி வளர்ப்பில் இருக்கக்கூடிய சில அடிப்படை விஷயங்களில் ஒன்று வந்து என்னென்னா, எப்பொழுதுமே ஒரு புதிய செயல் இல்லை புதிய சிந்தனை வரும்பொழுது அதுக்கு பல்வேறு நிலைகளில் மாற்று கருத்துக்கள் இருக்கும். கருத்துக்களை நாம் கேட்டு அதை வந்து செயல்படுத்துறது தான் நம்முடைய வேலை. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக செய்யணும். இப்போ மாடுகள் அப்படின்னு சொன்னால் ஒரு 50-60 வகையான விலங்கினங்களை மனிதன் வீட்டு செல்ல பிராணிகளாக, அதாவது டொமஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு அவற்றை வைத்து அதன் மூலமாக பல்வேறு பணிகளை செயல்படுத்துவது அல்லது ஒரு விருப்பத்துக்காக வச்சுக்கிறது. அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 60 விலங்கினங்களுக்கு இருந்தாலும் முதல்ல வந்து கறவை இனங்களை தான் வந்து அவர்கள் பெரிய அளவில் கொண்டு வந்து வச்சாங்க. அதாவது அவங்க பயன்பாட்டு கருதி அது அப்படியே வழக்கமாயிடுச்சு. ஆணிரை கவர்தல் அதெல்லாம் நம்ம வந்து இலக்கியத்தில் சொல்லும் பொழுது அப்போ அவ்வளவு கூட்டங்கள் இருந்தது. அதுக்கு அடுத்தது செம்மறி ஆடுகள். வெள்ளாடு வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா வெள்ளாடுகள் வந்து வேளாண்மைக்கு நேர் எதிரானது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கீங்க, நீங்கள் வெள்ளாடு வளர்க்க வேணான்னு ஒரு அரசு ஆணை பிறப்பிக்க சொல்லுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஆணை பிறப்பிச்சிட்டிங்கன்னா மறு வருஷம் தமிழ்நாடே காடாயிரும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஆதங்கம் என்னென்னா எல்லாத்தையும் கடிச்சிடுது அப்படின்னா. ஆடு வளர்ப்பவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இருந்து அதை செய்யணும். அது ஒரு விஷயம். அப்போது கறவை இனங்கள், செம்மறி ஆடு, வெள்ளாடுகள், அப்புறம் அவங்களுடைய ஒரு மனிதனுடைய நம்ம பேச்சை கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கும்போது செல்ல பிராணிகளில் வந்து நாய்கள் அங்கே வந்துடுது, காவல் காக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் சில பகுதிகளில் பூனைகள் வளர்க்குறாங்க. இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இப்போ குறைஞ்சிட்டாலும் குதிரைக்கு ஒரு கழுதை, இப்படி ஒரு 10 இனங்களுக்குள்ள அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. அதில் முதன்மையாக இருப்பது வந்து கறவை இனங்கள் தான். அதுக்கு முக்கிய காரணம், வேளாண் ஒரு இடத்துல தங்கி வேளாண் தொழில் செய்து மனித இனம் வளர்ச்சியடைய ஆரம்பித்த பிறகு அவர்கள் செய்கின்ற பணிகளுக்கும் அவர்களுடைய அந்த தேவைகளுக்குமான ஒரு இதாக இருக்குது. இப்போ எல்லா விஷயங்களையும் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாதது. இப்போ நம்ம ஒன்று சொல்லும் பொழுது ஒரு இயற்கை சார்ந்ததுன்னா சுற்றுச்சூழல், அதில் இருக்க விலங்கினங்கள், எல்லா உயிர்களும் சேர்த்து, மனிதனை மட்டும் தனிமைப்படுத்தி ஏன் காமிக்கிறோம்? நம்ம தான் வந்து அதை எல்லாத்தையும் ஆளுமை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆளுமை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தும் இல்லாதது போல் எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாதது போல் ஒரு 2 வருஷம் நம்மளை ஆக்குனது யாரு? கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணுயிர். அதுபோல் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. எப்போது நம்மெல்லாம் மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு இடையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதா 1720 சொல்லிட்டு இருக்காங்க. 1720, 1820, 1920, இப்போ 2020, அடுத்தது 2120. நம்மளாம் இருக்க மாட்டோம், நம்முடைய சந்ததியினர்கள் வந்து இதை கவனமாக இருக்கணும்னு இப்போயே சொல்கிறாங்க. இப்போ 100 வருஷத்துக்கு ஒரு முறை என்பது பரிணாம வளர்ச்சியில் கண்ணுக்கு தெரியாத தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன. அதற்கு என்னெல்லாம் செய்தோ அது நம்மளை போன்ற உயிரினங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தாலும் அப்போ வரக்கூடிய பேர் ஏதோ, இப்போ வந்து ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு பேர் வைக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த புதிதாக பெயர் சூட்டப்படுகிற அந்த நுண்ணுயிருக்கும் தாவர வகையிலான இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் தான் ஒரு வழிவகுக்குமே ஒழிய வேற எந்த வகையிலையும் அதை தடை செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் இப்போ தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப 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 வந்து பேசி அதை வந்து ஒன்றும் இல்லாததை பெருசாக ஆக்கிடலாம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இது மாதிரி இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பகிர்ந்தால் அது பொய்யே கூட உண்மையாகலாம்.
ஆனால் ஒரு சத்தியமான விஷயம் வந்து ஏன் வந்து மக்கள்கிட்ட பரவலாக போகலை அப்படின்னா, நம்ம இன்னும் ஈடுபாடோடு அதை செய்யலை. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். என்னுடைய பணியாக நான் நினைப்பது, நான் இத்தனை வருடம் அனுபவத்தில் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நான் யார், நான் எதற்காக இந்த ஆய்வுக்குள் வந்தேன், அது எந்த வகையில் உங்களுக்கு பயன்படுகிறது என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் உண்மையாக பொய்ங்கிற பேச்சுக்கு வரல. நான் உண்மையாக அது சரியாக இருக்குமா, இதை நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாமாங்கிறத நீங்கள் உணரணும். இப்போ என்னுடைய வேலையெல்லாம் அந்த ஆய்வுகள்லாம் முடிஞ்சு இது வேலை செய்யுமா இல்லையாங்கிற சந்தேகமெல்லாம் நான் எனக்குள்ளே உண்டாக்கி அதை எப்படியெல்லாம் உலகளாவிய முறையில் அதை எப்படி ஆய்வு கொண்டு போகணும்னு போனது எத்தனையோ சிரமம்னு நான் சொல்கிறது என்னென்னா, என்னமோ மாட்டுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு போட சொல்கிறியாமா அப்படின்னு என்னுடைய வகுப்பு ஒரு சக பேராசிரியர் கேட்குறாரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. புண்ணியமுத்திட்டு போனால் மாட்டுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு பீடாவெல்லாம் கொடுப்பாருப்பா அப்படின்னு. அவர்கள் எண்ணத்தில் என்னன்னா, வெற்றிலை என்பது ஒரு தாம்பூலம் தரிக்கக்கூடியது, உணவுக்கு அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த வெற்றிலையினுடைய தன்மை அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் மேல் குற்றம் இல்லை. ஸோ அப்படியெல்லாம் வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நெதர்லாந்து நாட்டில் ஒரு 15 நாள் பயணம், அங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம், இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போய் பேச வச்சுருக்காங்க. அவர்களெல்லாம் ஒன்றுமே கேட்கல. இங்கேருந்து என் கூட வந்து அவங்கெல்லாம் கால்நடை மருத்துவர்கள், துறை சார்ந்தவர்கள், அவங்க வேறு வேறு துறையில் முனைவர் பட்டம் பெற்றவங்கெல்லாம் என்னை வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு, குறிப்பாக ஒரு பெண்மணி, அவங்க வந்து இப்போ ஒரு இதில் கூட இருக்காங்க, இல்லை டாக்டர் புண்ணியமூர்த்தி, நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக இதை வந்து ஒன்றுமே பண்ண மாதிரி தெரியலையேன்னு 2014ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி என்னை கேட்குறாங்க. நெதர்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் வச்சு. நான் சொன்னேன், இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஊரில் போய் பேசிக்கலாம். ஒரு பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவினுடைய முதல்ல ஆரம்பிக்க மட்டும் இல்லை, முதல் தரமான ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். ஆசியாவுக்கே வந்து கால்நடை மருத்துவத்துக்கான பல்கலைக்கழகம். அதில் ஒரு மருந்தியல் துறை பேராசிரியராக நான் என்னை அறிமுகப்படுத்தி வரும்பொழுது, நான் சும்மனாச்சுக்கு வந்து இங்கே இந்த ஊரில் இது போட்டால் சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் போட்டால் மடி நோய் சரியாயிரும்னு சும்மா எப்படி சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு மனசாட்சி இருக்காதா? நீங்கள் என்னை கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அவங்க ஒன்றும் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. நான் அவர்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. திரும்பவும் நான் உங்களுக்கு வரிசையாக சில விஷயங்களை சொல்லுவேன். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கோம்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் நான் பெங்களூரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ் டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி, அது ஆக்சுவலாக வந்து ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓ பேரை நீங்கள் அவசியம், நான் ஆங்கிலத்திலும் தமிழும் சொல்லுகிறேன், ஃபவுண்டேஷன் ஃபார் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஹெல்த் ட்ரெடிஷன், FRLHT. அப்படின்னா மரபு வழி மருத்துவ முறைகளின் மறுமலர்ச்சி பேரவை. கேட்கவே நல்லா அதிருதில்ல? அவர் மறுமலர்ச்சி ஏன் பண்ணணும், அது வேலை செய்யும்னு நம்புகிறவங்க தர்ஷன் சங்கர்னு சொல்லக்கூடிய நபர் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் இப்போ கௌரவ பேராசிரியராக இருக்கேன் என்னோடய ஓய்வுக்கு பிறகு. அவர்களோடு சேர்ந்து ஒரு கால்நடை மருத்துவர்களுக்குன்னு பட்டய படிப்பு ஆரம்பித்து ஒரு 60 கால்நடை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் BVSCக்கு அப்புறம் 1 வருஷம் படிப்பு முடித்து இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, தேசிய பால்வள நிறுவனம் அப்படின்பது உங்களுக்கு எல்லாருக்கும் ஐயா வர்கீஸ் கொரியன் அவர்களை பற்றி தெரியும். இன்றைக்கி அமுல்னு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்புலமாக இருப்பது தேசிய பால்வள நிறுவனம், நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, ஒரு ஆட்டோனாமஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆட்டோனாமஸ்னால் என்னன்னா, சம்பளத்துக்கு அரசை எதிர்பார்க்காத ஒரு நேர்மையான ஒரு நிறுவனம். மத்திய அரசினுடைய கால்நடை பராமரிப்புத்துறை அந்த அமைப்பின் கீழே அது இயங்குது. ஆனால் இருக்கும். அதில் நான் இப்போ ஒரு ஆலோசகராகவும் இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்துக்கு இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கு கொண்டு போவதற்கான பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்திருக்கிற பணி என்னன்னா, என்னுடைய 29 அல்லது 30 வகையான மருத்துவ முறைகளை கேட்டு வாங்கி 12 மொழிகள், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, ஒரியா, அசாமி, பெங்காலி, ஹிந்தி, இங்கிலீஷ், இப்போது நேபாளிஸு, சிக்கிம் போனோன்னா அவங்க நேபாளியில் போடுறாங்க, ஒரியா போனால் இது மாதிரி
12 மொழிகளில் அச்சிக்கப்பட்டு அதே ஒரு காணொளி ஆக்கப்பட்டு பொது வெளியில் இருக்கு. இதுவரைக்கும் நான் இதை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன காம்போனா, நவம்பர் கடைசியில் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது நுண்ணுயிர் சார்ந்த பல உயிரினங்கள், மனிதர்கள் மட்டும் இல்லை, கம்பேரிட்டிவ் மைக்ரோபயாலஜி, பல உயிரினங்களுடைய நுண்ணுயிரிகளுடைய செயல்பாட்டை ஆய்வு செய்கின்ற ஒரு கழகம் ஒரு 14 கட்டுரைகள் வெளியிட்டிருக்கார்கள். ஸ்பெஷல் இஷ்யூ எதுக்குன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய மிக ஆபத்தான ஒரு நிலை. எப்படி கொரோனாவோ அது மாதிரி அது ஒரு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க ஒரு பூதாகரமான பிரச்சனை. முட்டாய் சாப்பிட்ற மாதிரி மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லை மருத்துவர்களே வந்து புரியாமல் எழுதி கொண்டே இருப்பது, ஊசி போட்டுக்கொண்டே இருப்பதற்கனால இந்த மருந்து கொடுத்தா வேலை செய்யாமல் போகுது. அது வேலை செய்யாமல் போவதுக்கு காரணம் அந்த நுண்ணுயிரிகள் எதிர்ப்பு தன்மை காட்டு. அதுக்கு பேர் தான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். எளிமையாக சொல்கிறதுனா, அந்த எதிர்ப்பு தன்மை காரணமாக நம்ம அந்த மருந்து பொருள் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இது வந்து உலகளாவிய பிரச்சனைன்னு உலகம் பூரா அது என்ன பண்ணுறது. டாக்டர் வந்து மருந்து எழுத வேணான்னு சொன்னுங்க, மக்களெல்லாம் போய் கடையில் கண்ட மாத்திரை வாங்கி சாப்பிட வேணான்னு சொல்லாங்க, கால்நடை மருத்துவர்களை வந்து இந்த மருந்துகளை பயன்படுத்த வேணான்னு சொல்லுங்கள், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அதற்கான தீர்வை சொல்லவில்லை. தீர்வை சொல்ற ஒரே ஒரு கூட்டம் எங்க இருக்கிறது? இங்க இருக்குது. இப்ப கை தட்டுங்க நல்லா. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மரபு வழி மூலிகை மருத்துவம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சொந்தமானது அல்ல. நம்முடைய மருத்துவம் என்பதை முதலில் மனதில் ஏற்றுக்கொள்ளும். இதுதான் முதல் செய்தி உங்களுக்கு. இது நம்மளுது. அதாவது நம்மளுதுங்கிறதுக்காக வந்து கடப்பாறையை முழுங்கிடுவோமா? அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான். அதுக்குள்ள அறிவை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மற்றவர்களை எல்லாத்தையும் மறுதளித்து நாங்கள் வேற ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லை. அதில் எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளதில் எது சிறப்பாக இருக்கிறதோ அதை நாம் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான். இப்போ கூட அந்த புத்தகத்தை வாங்குறதை பற்றி எனக்கு சொன்னேன், கூச்சமாக இருக்குன்னு. எனக்கு மிகப்பெரிய சங்கடம் என்னென்னா, கேட்பாங்க 2 நோய்க்கான மருத்துவம் சொல்லணும், நான் அவசரமாக இருப்பேன், டிரைவிங்கில் இருப்பேன், அந்த புத்தகம் வச்சுங்க சார். புத்தகம் வாங்கிட்டேன் சார், யாரோ வாங்கிட்டு போனாங்க, அது கூட யாருன்னு தெரியலை. நான் சொன்னேன், என்னமோ உங்களுக்கு அடுத்த புத்தகத்துக்கு 1000 ரூபா ஃபைன். வாத்தியாரில் நாங்கள் அதனால் ஃபைன் போடுறது. புத்தகத்தை எங்கே வைக்க வேண்டும்? வாங்கின புத்தகத்தை வீட்டில் எங்கே வைக்கணும்? நான் சாமி ரூமில் வைங்கன்னு சொல்கிறேன். சாமி கும்பிடாத ஆளுங்களாக இருந்தால் டிவிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் டிவி டெய்லி பார்ப்பீங்க. அது யார் கேட்டாலும் ஒரு 1000 ரூபா பணம் வாங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இதை மட்டும் செய்யுங்க. அது இருந்தால் என்னுடைய பணி சுலபமாக இருக்கும். இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன், நல்லபடியாக செய்யலாம். இந்த தேசிய பால் உரண்மை என்ன பண்ணியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் 30 பால் உற்பத்தி அந்த கம்பெனிகள் மூலமாக நாங்கள் ஒரு 1500 கால்நடை மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். நான் நேரடியாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த பயிற்சியை. நல்லா கவனிங்க. நான் ஒரு மருத்துவருக்கு பயிற்சி கொடுத்து அந்த மருத்துவர் போய் வைத்தியம் பார்க்குறது வேற, இல்லை அதை பற்றி தெரிஞ்ச நான் வைத்தியம் சொல்கிறது வேற. ஒரு ஐயாவுக்கு சொல்கிறோம், அது மாதிரி வந்திருக்காங்க, ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவர் அங்கேயே அரைச்சி அவரே போட்டுருவார், தியாகராஜன் ஐயா. அவனை ஏன்னா அவர் இயற்கை விவசாயி இல்லை, அதனால் செய்கிறத பூரா கையால் செஞ்சு பார்த்தா தான் நம்புறதுன்னு. நான் ஒரு மருத்துவருக்கு சொல்லி, அந்த மருத்துவர் ஒரு விரிவாக்க அலுவலருக்கு சொல்லி, அந்த விரிவாக்க அலுவலர் வந்து வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்னு அடுத்த நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி, அவர் போய் ஒரு பண்ணையாளருக்கு சொல்லி எத்தனை கை மாறி போகுது. அந்த அத்தனை கை மாறியும் 6 லட்சம் கால்நடைகளில் 29 வகையான மருத்துவ முறைகள், வேற எந்த ஊசி மருந்தும் இல்லாமல் 81 விழுக்காடு, 100 மாடுன்னா 81 மாடு வந்து முழுமையாக குணமாகிறது என்பதை அந்த கட்டுரையிலே நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்கோம். அது இதை செய்யணும்னா கை தட்டிருங்க. நல்லா கேட்டுங்க. நான் வந்து ஏதோ ஒரு திமிரடியாகவோ இல்லை வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லலை. அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே அந்த மருத்துவத்தில் ஒரு பெரிய அரகன்ஸ் என்னென்னா, அடுத்த எந்த ஒரு மருத்துவ முறையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரகன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நான் ரொம்ப அமைதியாக சொல்லுகிறேன், உலகத்தில் இனி எந்த ஒரு நபரும்
இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் வந்து அறிவியலுக்கு உட்பட்டதா, இது வேலை செய்யுமான்னு இனிமேல் எந்த காலத்திலையும் கேட்க முடியாது. அதற்கான ஆய்வுகள் பதிப்பிக்கப்பட்டுவிட்டது. பசியோட வர்றவங்களுக்கு நல்ல சுட சுட சோறு போட்டு, பருப்பு போட்டு, நெய் போட்டு, அப்பளம், ஒரு கேரளா அவியலும், ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சா நல்லா இல்லைன்னு சொல்றது யாருங்க? இதுக்கு வந்து வேறு யாராவது பாடம் எடுத்து அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணுமா? அதுக்கு பசியே இருக்க வேணாம். சாப்பிட்டு வந்தால் கூட அந்த பருப்பு வாசமாக இருக்கே, ஒரு கை சோறு போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு உணவு கொள்கை அது. அது போன்ற அந்த கொள்கை இது. இதை வேற யாராவது இப்போ செய்யணும்னு சொன்னால் 1000 கோடி இருந்தாலும் செய்ய முடியாது. எத்தனை பேர் வேலைக்கு வரணும்? இது அவங்க அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில். அதுக்கு அடுத்தது இந்த செய்தியை இப்போ நல்லா சொல்கிறோம். நடுவூர்லேருந்து செல்வராஜ் வந்திருக்காரு, டாக்டர் ராமூர்த்தி வந்திருக்காங்க, தியாகராஜனை வந்திருக்காங்க, கருப்பட்டிப்பட்டியிலேருந்து நண்பர் வந்திருக்காங்க, சேலத்துலேருந்து வந்து, நாமக்கல்ல நான் 13 வருஷம் வேலை பார்த்தேன். அவர் ஏதோ செட்டப் பண்ணி ஒருத்தர் நாமக்கல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்கெல்லாம் வந்து நான் 100 மாட்டுக்கு வைத்தியம் பார்த்தேன் சார், 99 அப்படியெல்லாம் கை தூக்கி அப்படியெல்லாம் செய்யலை. இது இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஆன் அனிமல் ப்ரொடக்டிவிட்டி, ஹினாஃப்னு ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை அந்த தேசிய பால் உருவாக்கியிருக்கு. அதில் ஒரு பதிவு எப்படி வரும்னா, இது வந்து ஜெர்சி, ஃப்ரீஷியன், இல்லை கிர் மாடு, சாகிவால், அந்த மாட்டுக்கு காதில் கடுக்கன் நம்பர் இல்லாமல் அவங்களாம் டெய்ரியில் யாரும் ஒர்க் பண்ணல, கடுக்கன் நம்பர் எழுதியாச்சு. அந்த நபர் ஓனருடைய பேர், எந்த சொசைட்டி, எந்த ஊர் எல்லாம் இருக்கும் அடித்து, இந்த மாட்டுக்கு இன்றைக்கி மடிநோய் வந்துச்சு, இன்றைக்கி கடிச்சல் வந்துச்சு, இதுக்கு இந்த மருத்துவம் பண்ணோம், எவ்வளவு பால் அந்த மாடு கறந்துருக்கிறது. இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரிசையாக அது வந்து ஒரு நாளைக்கு 12 லிட்டரு 14 லிட்டரு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போது உடம்பு சரியில்லாதப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த மருத்துவம் என்ன பண்ணோன்ட்டு இந்த பால் கறக்கிற ரெக்கார்டு அனுப்புகிற அதே சிஸ்டத்தில் இதையும் போடுறாங்க. சாயந்தரம் அடித்த உடனே அந்த செய்தி அங்கே NDDB தலைமையகத்துக்கு போச்சுன்னா அவங்க முதற்கொண்டு அதில் ஒரு எண்ணையோ ஒரு வார்த்தையோ திருத்தவே 6 லட்சம் மாடுகளுக்கு அந்த மாதிரி இந்த டேட்டாவை எடுத்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உலகத்துக்கே ஒரு மாடல். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது யாருக்கு பெருமைங்க? தமிழ் மருத்துவத்துக்கு, நமக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இது தனிப்பட்ட நபருடைய விஷயமே அல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவத்தை நாம் மறுப்பதற்கு எந்த காரணமுமே இல்லை. மக்கள் இயக்கமாக இதை நீங்கள் வந்து கையில் எடுக்கிறப்ப இன்னும் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டுகளுக்கும் இந்த மருத்துவத்துக்கு மிஞ்சி இன்னொரு மருத்துவம் வரப்போகிறதில்லை. இப்போது ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இப்போ ஒரு கை போட்டு மடிநோய் தடவுற மாதிரி காமிச்சிருக்கேன். அது என்னுடைய கை 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம், மே மாதம் 16ஆம் தேதி குஜராத்தில் அகமதாபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஹிம்மத் நகர் மாவட்டத்தில் சாபர் பால் கம்பெனியில் நான் ஆராய்ச்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போனப்போ நான் செஞ்சு காமிச்சது. டாக்டருங்கெல்லாம் இங்கே பாருங்க, மடிநோய்க்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பேராசிரியர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நான் வந்து ஏதோ பெருசாக இந்த ஊசி அந்த ஊசியெல்லாம் சொல்லுவேன்னு அவங்க நினச்சாங்களே என்னமோ தெரியாது. நான் சோத்துக்கத்தாலே எடுத்துகிட்டு வர சொன்னேன். அந்த தோட்டத்தில் அறுக்கிறதுக்கு கத்தி இல்லை, கருக்கருவாக இருந்துச்சு. புல் அறுக்கிறதுக்கு கருக்கருகாவால் வெட்டினோம். அதை மிக்சியில் அரைக்க சொன்னோம். மஞ்சத்தூளை உள்ளங்கையில் இப்படி அளந்து போட்டேன். வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஒரு பாக்களவு போட்டு அரைச்சி வலித்து எடுத்ததும் அங்கேருந்து டாக்டருக்கெல்லாம் என்ன நினைப்புன்னா, என்னையா இன்னைக்கு பொழப்பையே வீணாக்கிட்டீங்க, நான் போய் தான் 4 வைத்தியம் பார்த்துட்டு வந்திருப்பேன், இவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்னமோ சாயத்தை மாட்டுக்கு தடவுறீங்கன்னு சொன்னப்ப எடுத்த படம் அது. 2 நாட்கள் 27 மாடுகள் எல்லா மருத்துவமும் பார்த்து மடி கல்லாச்சு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. 1 காம்போ 2 காம்போ கெட்டு போன மாடுகள் மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டன. நல்லா இருக்க மாட்டுக்கு வைத்தியம் பண்ணி, அதாவது உடனே நோய் வந்த உடனே பார்க்க சொல்லலை, எல்லாம் முடிஞ்சு போன கதை. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம மருத்துவத்து மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பாட்டு கொடுத்துட்டு நான் அதை பற்றியே யோசிக்கல. அவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறத விட்டு வந்துட்டேன்.
2வது நாள் ஒரு நாள் முடிஞ்சிச்சு, அதுக்கு அடுத்த நாள் முடிஞ்சிச்சு. 3வது நாள் காலையில் 11 மணி இருக்கும். நல்ல உயரமாக வளர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர். அவங்க எல்லாரும் நீல கலர் சட்டை போட்டிருப்பாங்க, அதான் அவங்க யூனிஃபார்ம். கீழே டார்க் ப்ளூ, மேலே வந்து லைட் ப்ளூ. சரி, நான் உங்களோட வரலாமா அப்படின்னு வாங்க. உயரமாக இருந்ததுனால ஜீப்புக்குள்ளே நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அவர் எனக்கு அந்த பக்கம் வந்துட்டு தலையை குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு கேள்வி கேட்டார். சார், நீங்கள் மடி நோய்க்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பீங்களா இல்லை வேற நோய்க்கு எதுவும் மருத்துவம் பார்ப்பீங்களான்னு? என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு. எவ்வளவு ஒரு சங்கடமான சூழல்ல உள்ள இறங்கி விசாரிச்சா 6000, 7000, 10,000. இவங்க மருந்துக்கு வந்து ரொம்ப குறைச்சி தான் பணம் வாங்குவாங்க. 60 ரூபாயை நம்ம கட்ட சொல்லுவாங்க. 5000 செலவானாலும் கம்பெனி தான் ஏற்றுக்கும். இப்போ என்ன எடுத்திருக்காங்கன்னா, இந்த 6 லட்சம் அந்த அனிமல்ஸ் டேட்டாவில் வருஷத்துக்கு 1.6 கோடி ரூபாய் மருந்து வாங்குறதுல மட்டும் மிச்சம். அடுத்து அவங்க வந்து 14 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 10 பேர், அது இல்லாமல் 20 பேர், 160 டாக்டருங்க அந்த மாவட்டத்தில் அந்த இதுக்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 24 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஒரு நாளைக்கு அந்த மாவட்டத்தில். அவங்க பெரிய நிறுவனம் இல்லை, 60 லட்சம் லிட்டர் கொடுக்குற மாவட்டமும் இருக்குது குஜராத்தில். அதெல்லாம் சேர்ந்தது தான், அது மாதிரி 16 மாவட்டங்கள் சேர்ந்தது தான் அமுல், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அந்த அமுல் அந்த கைரா டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன் அமுலில் வந்து 220 டாக்டருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் எதனாலன்னா, அவங்களுக்கு வந்தது நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி வந்தது? மருத்துவம் வேலை செய்கிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு தமிழ் பேசுவோம், கொஞ்சோண்டு ஆங்கிலம் பேசுவோம், அவ்வளோதான். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில், அதுவும் தஞ்சாவூரில் வக்கீல் இளங்கோவன் வந்திருக்காரு, தெரியும். தஞ்சாவூரில் இருந்தால் நமக்கு என்ன ஒருத்தருமே யாருன்னு கேட்க மாட்டாங்க. நம்மளா பார்த்து ஏதாவது தண்ணி கிண்ணி விட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டா தான் உண்டு. இந்த ஊர்லேருந்து போகிற என்ன எப்படி அவங்க ஏற்றுக்கொண்டு இந்த மருத்துவத்தை கொண்டு போவார்கள்? அதுக்கு அடுத்தது அந்த யூனிட் வந்து ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு விசிட்டு 1400 விசிட் வந்து 800 சொச்ச விசிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ட்ரிப்பு கார் போனால் 2000 ரூபா. அப்போ ஒரு வாரத்துக்கு 400 விசிட்னா எவ்வளோன்னு கணக்கு பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாடு 3 நாளில் குணமானதுனால 10 லிட்டர் கறக்கிற மாடு மடி நோய் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் 4 லிட்டருக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மாடு கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆச்சு. காலையில் 5 லிட்டர் கறக்குது, சாயந்தரம் 4 லிட்டர் கறக்குது ஒரு மாடு. மொத்தம் எவ்வளோ? இந்த மூலிகை மருத்துவத்துக்கு முன்னாடி உள்ள கண்டிஷனை சொல்கிறேன் நான். ஒரு நல்ல மருத்துவர், நம்ம வீட்டு அக்கா வீட்டு மாப்பிள்ளையா கூட இருப்பார், நல்ல மனிதர், காசெல்லாம் கூட வாங்க மாட்டார், நம்மகிட்ட இல்லை, ஒருத்தட்டையும் வாங்க, நல்ல மருத்துவர் வரார். ஆஹா, என்ன இது மாதிரி விட்டுட்டீங்க, உடனே மருத்துவம் பண்ணுறார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு கூப்பிட்றாங்க, சார் இது மாதிரி மாட்டுக்கு மடி நோய் வந்துடுச்சு, மடி நோயெல்லாம் இப்போ சரியாயிருச்சு. எப்படி? மடி நோயெல்லாம் சரியாயிருச்சு, டாக்டர் வந்து எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டாரு, இப்போ வந்து கொஞ்சம் லேசாக கல் மாதிரி இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், மடி நோய் சரியாச்சுங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு. இல்லை, வீக்கம்லாம் வடிஞ்சிருச்சு. முதல்ல எவ்வளோ கறந்தது பால்? 5-9 லிட்டரு. இப்போ என்ன கறக்குது சார்? ஒரு 4-4.5 அவ்வளோதான் வருது சார். காலையில் 3, சாயந்தரம் 2. என்ன நல்லா போச்சு நீ சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பே ரொம்ப குறைவு. 9 லிட்டர் கறந்தா 9 லிட்டர் கறந்தாதான் மடி நோய் சரியாச்சுன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இல்லைன்னா மடி நோய் சரியாகலேன்னு சொல்லி பழகுங்க. அப்போ தான் அவரு என்ன நினைப்பார், டாக்டரு ஆகா நம்ம வேறு மருத்துவத்துக்கு போகணும், இல்லை இது என்ன சிறப்பாக பண்ணணும்னு. நீங்கள் மடி நோய் நல்லாயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? யாருக்குங்க நட்டம்? நட்டம் நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ 9 லிட்டர் எவ்வளோ ஆச்சு? 5 லிட்டர் ஆச்சுங்க. 4 லிட்டர் குறைஞ்சிருச்சு. ஒரு லிட்டருக்கு 20 ரூபா போடுங்க. ஒரு நாளைக்கு 4 லிட்டர்னா எவ்வளோ ஆச்சு? 80 ரூபா. ஒரு வாரம் கண்ணு போட்டு இன்னும் 200 நாள் பால் கறக்கணும். 200 × 80 15,000 15,000 என்னைக்காவது நம்ம சம்பாதிக்க முடியுங்க மாட்டில். ஆனால் நஷ்டப்படுறதுக்கு மட்டும் விவசாயிகள் தயாராக இருக்கீங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ புரியுதா? ஒரு நாளைக்கு இந்த மூலிகை மருத்துவத்தை கிட்டத்தட்ட ஒரு 2000 டாக்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கோம். அவர்கள் மூலமாக ஒரு 50,000 மக்கள் வந்து இந்த மருத்துவத்தை கொண்டு போகிறாங்க. அதனால் என்னுடைய ஒரு சாதாரண அள்ளுப்புள்ளி கணக்கு எடுத்துட்டா ஒரு நாளைக்கு குறைச்சல 5 கோடி ரூபாய் இழப்பை விவசாயிகளிடம் இழப்பை தடுக்கிறது இந்த மருத்துவம் இந்தியா முழுவதும். நல்லா தெரிஞ்சுங்க. இது ஏதோ இங்கே வந்திருக்கவங்க வந்து முக தாட்சிணியத்துக்கு டாக்டர் நம்ம ஊருக்காரியா, நம்ம ரொம்ப வேண்டிய அப்படிலாம் தயவு செஞ்சு இந்த மருத்துவத்தை என் முகத்தையே நீங்கள் பார்க்க வேணாம், மருத்துவத்தை பாருங்கள். அது எப்படி செஞ்சுருக்கோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து நான் சொல்கிறேன், அது படமே போட்டு காமிப்போம். அடுத்து இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மூலிகை மருத்துவம் என்பது தள்ளுபடியானது, அது சரியில்லைன்னு தானே விட்டுட்டு நாங்கள் வந்தோம், நீ என்ன அதுக்கு போகிற. நீங்கள் தள்ளுறதுனால ஒரு விஷயத்துக்கு வந்து பழைய சோறு கூட வேணான்னு தான் சொன்னோம். இப்போ பழைய சோறு காலையில் ஸ்டார் ஹோட்டலில் 5430 + GST 5% போடுறான். ஸோ தள்ளுறதுனால ஒரு பொருள் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம காலகட்டத்துக்கு நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்கலாம். அதாவது மனிதன் வந்து நுண்ணுயிரிகளினுடைய அடிப்படையில் தான், அது வேளாண்மையாக இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும், மனித உயிரினமாக இருக்கட்டும், நுண்ணுயிர்கள் தான் நம்மளை ஆளுகின்றன. இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டா இயற்கை வேளாண்மைக்கு தனியாக வகுப்பு வேண்டியதில்லை, கால்நடை வளர்ப்புக்கும் தனியாக வகுப்பு. யார் நமக்கு முதலாளி? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி. நீங்கள் ஈயம்னு பேசினாலும் சரி, பஞ்சகவியான்னு பேசினாலும் சரி, சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள்னு பேசினாலும் சரி. 2 நாட்களுக்கு முன்பு, ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு நாள் தேசிய கருத்தரங்கம் நடந்தது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பாட்னாவில் இந்தியன் வெட்டினரி அசோசியேஷன், இந்திய கால்நடை மருத்துவர்கள் சங்கத்தின் மூலமாக இஸ்ரேலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், ஒரு கம்பெனி. அவர் என்ன சொல்கிறாரு, மடிநோய்க்கு எந்த நுண்ணுயிரி கொல்லு மருந்தும் வேலை செய்கிறதில்ல, நான் ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதில் சப்தம், ஒலி, அதை நான் வந்து ஒரு மெஷினில் எழுப்புகிறேன். நீங்கள் மடிநோய் வந்த மாட்டுக்கெல்லாம் ஊசி போடுறபடி போடுங்க, ஏன்னா அதை யாரையும் எதுக்க விரும்பலை, ஊசி போடுறபடி போடுங்க. இந்த மெஷினை வந்து ஒரு 3 நிமிஷம் ஒவ்வொரு மடியிலேயே நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மடிநோய் தானாக சரியாயிரும்னு. மாற்று சிந்தனையே அவர்களுக்கு இல்லை, வழி இல்லை, அதுக்கான அங்கே பின்புலம் அங்கே இல்லை. ஆனால் நமக்கு கோடிக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, அதில் ஒரு துளி தான் நான் எடுத்துக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, நான் இந்த 20 வருஷமாக எதில் வேலை செய்கிறேன், வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு மாதிரி ஒரு துளி எடுத்திருக்கேன். இந்த செய்தியினுடைய அடையாளம் என்னவென்றால், இனி வரும் காலங்களில் இதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு இமயமலை அளவுக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகள். நல்லா தெரிஞ்சுங்க, இது வெறும் ஒரு ஈஷா விவசாய இயக்கத்தின் மூலமாக ஒரு 150-200 பேருக்கு பயிற்சி கொடுப்பதில்லை இதனுடைய இயக்கம். பல தலைமுறைகளுக்கு இந்த செய்தி எப்படி போகும்? நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லணும், இன்னும் சொல்லப்போனால் அவங்க வயதானவங்களாம் பேர பிள்ளைக்கு சொல்லுங்கள், பிள்ளைங்களை விட பேர பிள்ளைங்க தாத்தா சொல்கிறத கேட்கும், அடுத்தடுத்து கொண்டு போகணும். அதனால நடுவில் என்னங்க இருக்குது? நுண்ணுயிரிகள், மற்ற எல்லா உயிரினங்களும். பேச சரியாக தெரியல, லைட் போட்டுருக்கீங்க. போட்டு சுத்தமாகவே தெரியல. அப்படியா? சரி. இப்போ அடுத்த ஸ்லைடு. இது ஒவ்வொன்றை பற்றி நிறைய பேசலாம், நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு முந்தின ஸ்லைடு வச்சுங்க. தாவரங்கள் இருக்கு, மாடு வந்து கடிக்குது, மாடோ ஆடோ கடிக்குது, தாவரம் என்ன பண்ணும்? எங்கேயாவது ஓடுமா? ஓட முடியாது. அது என்ன நினைக்குது, இந்த மாடு வந்து நம்முடைய இனத்தையே அழிக்குதே, இதுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும், இல்லை நம்மளை கடிக்காமல் வச்சுக்கணும், நம்மளை தற்காக்கணும்னு சொல்லும்போது பிசு பிசுன்னு ஒரு திரவத்தை சுரக்க பார்க்குது. இல்லைன்னா தனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 முள் உருவாகிற மாதிரி பார்க்குது. இல்லை அதை விட இது என்னன்னா, நீ என்ன சாப்பிட்டீன்னா உனக்கு வயிற்றால் போகும் அப்படிங்குது. இப்படியெல்லாம் ஒன்றுக்கும் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் லட்சக்கணக்கான வருடங்களில் நடக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியினுடைய பல்வேறு நிலைகள். நுண்ணுயிரிகள் என்பவை மற்ற உயிரினங்களை விட தாவரங்களோடு நெருக்கமான உறவு கொண்டது. நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு பாருங்க.
இந்த எல்லாரும் பல பேர் சொன்னோம் இல்லையா, கோமாரின்னு ஒரு நோய். அது என்ன பண்ணுது? வாயில அப்படியே இருக்குது, என்ன பண்ண முடியல, புல்ல கடிக்க முடியல. நீங்க தீவனம் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு வந்தது. மாட்டுக்கு தேவை புல்லு கடிச்சாதான் இருக்க முடியும். நான் சொல்றது வைல்டு, காட்டுல இருக்கிறது. புல்லு கடிக்க விடல, காலில் புண்ணு பண்ணி நடக்க விடல. நடக்க முடியாத மாடு, கடிக்க முடியாத மாடு புல்ல கடிக்குமா? அதனால அந்த நுண்ணுயிரி ஏன் இந்த வேலையை பண்ணுது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலேஜில் படிக்கிற பையன் ஒரு பக்கம் போகிறான், ஒருத்தன் வந்து அவனை அடிக்கிறான். உன்னை யாருன்னே தெரியாது, நீ ஏன்டா என்னை அடிக்கிற? இல்லை, நீ ஏதோ அவனை வம்புழுத்தியா அவன் என்னை வந்து அடிச்சுட்டு வர சொன்னான்னு சொன்ன மாதிரி இந்த புல் என்ன பண்ணுது? அந்த எஃப்எம்டி வைரஸை துணைக்கு எடுத்து, நீங்கள் நல்லா கவனிங்க, இது ரொம்ப சூட்சுமமான விஷயம். அதில் கன்றுக்குட்டிகள் அந்த பாலின் வழியாக அந்த நுண்ணுயிரி பரவி குடித்த அரை மணி நேரத்தில் கன்றுக்குட்டிக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருகிறது. அப்போ வம்சாவழியை அழிக்கிறது, வளர்ந்த மாடுகளின் காலில் புண்ணு பண்ணுகிறது, வாயில புண்ணு பண்ணுது, கடிக்க விடலை, நடக்க விடலை, கன்றுக்குட்டியை அடிக்குது. அப்ப தாவரங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கா இல்லையாங்க? நீங்க நான் தான் ராஜா, மனிதனை விட்டா வேற எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது நீங்களா நினைச்சுக்கிட்டா, இல்லை நம்மளா நினைச்சுக்கிட்டா அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தில் வரும்பொழுது இந்த தாவரம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். மிளகாய் நம்ம உணவுக்கு எந்த வகையிலாவது ஏற்றதா? அது எதுக்கு மிளகா காரமா இருக்கு? என்ன நீ கடிக்காதேன்னு சொல்லி காரமா இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த காரத்தையே ஒரு அறுசுவையாக்கி அதையே நிறைய சாப்பிட்றதுக்கு பழகிட்டோம். அப்போ இதுக்கு பேர் தான் இந்த எவல்யூஷனரி அட்வான்டேஜ்னு பேர். பரிணாம வளர்ச்சியில் காரம் இல்லை மிளகாயை உருவாக்குறது. அந்த மிளகாயை என்ன பண்ணுது, இவன் தான் விதை போட்டு நம்மளை வளர்க்குறான். ஸோ அதனால் நம்ம வளரும் பொழுது கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு காமிக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே சில செய்திகள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கு. இதுதான் இந்த படத்தினுடைய அடையாளம். அதை நான் ஒரு எளிமையாக சொல்கிறேன், எல்லா தர மக்களுக்கும் ஒரு விஷயம் தெரியறதுக்கு. இப்போது இப்போ இவங்கெல்லாம் நிறைய பயிற்சியில் பார்த்துருப்பாங்க. சுபாஷ் பலேக்கர் சொல்லுவாங்க, தினமும் உங்கள் வீட்டில் வச்சுருக்க கொய்யா மரம், சப்போட்டா மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் அன்பாக பேசுங்க. பைத்தியக்காரன்னு ஏற்கனவே வீட்டில் பெரிய பட்டம் கட்டி வச்சுருக்காங்க, நான் இதோட செடியோட பேசுனா அவ்வளோதான் சார், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னுலாம் சொல்லலாம். ஆனால் அந்த ஒலிக்கு, அந்த அன்பான அந்த அதிர்வுக்கு ஒரு மாற்றம் தாவரத்தில் வருதுங்கிறத இன்னைக்கு இல்லை, ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டார். அவர் எப்போவே ஆசிலோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. வெள்ளைக்காரன் அதையெல்லாம் பதிவு பண்ண விடலை, அவர் புத்தகம் மட்டும் எழுதிட்டார். ஏன்னா அந்த நிவேதிதா அம்மா இவனுங்களை நம்பி போய் நீங்கள் எந்த செய்தியும் கொடுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு புத்தகமாக எழுதுங்கிறதுனால தான் நமக்கு இப்போ தெரியுது, இல்லைன்னா வெளியே தெரியாது. அவர் அப்போவே தாவரங்களை நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா அங்கே அதிர்வுகள் ஏற்படுது என்பதை ஒரு இயந்திரத்தின் மூலமாக அப்பவே பதிவு செய்துட்டார். அடுத்து இப்போ மாடு வளர்க்கல நீங்கள் எல்லாரும் ஒரு குறை என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான செய்தி அது, கறக்கிறது கால்படி பல்லு போக உதைக்குது அப்படின்னா அது ஒரு நிறைய பால் கறக்கிற மாடு தான் அப்படின்னு. நிறைய பால் கறக்கிற மாடு அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு கலப்பினத்தை உருவாக்க வரும்போது அரசு என்ன சொன்னுச்சுன்னாப்போ, நாட்டு மாடுகளை சகட்டு மேனிக்கெல்லாம் நீங்கள் கலப்பினம் பண்ணாதீங்க, சாகிவால் சிந்தி போன்ற மாடுகளை நீங்கள் தனியாக பராமரிங்க, ஒரே ஒரு F1 மட்டும் அந்த கலப்பினம் பண்ணி கொஞ்சம் பாலை கூட்டிக்கிங்க, இந்த வம்சாவளி நம்முடைய இனங்கள் அழியாமல் பாதுகாக்குங்கன்னு சொல்லி தான் சட்டம் இயற்றுச்சு. இத்தனை சதவீதத்துக்கு மேலே அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடாது, 67% மேலே வெளிநாட்டினம் வரக்கூடாதுன்னெலாம் எல்லா சட்டமும் போட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் 100% HF திரும்பி திரும்பி போட்டு பூரா HF மாடாக நம்ம கொண்டு வந்தது நம்முடைய தப்பு. நான் ஏன் HF மாடு வேணான்னு சொல்கிறேன்னா, மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. நான் நெதர்லாந்து நாட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே எல்லாரும் ஒரு மாடு வச்சுருந்தாங்க, அது HF மாதிரி இல்லையேன்னு கேட்டேன். இது HF இல்லைங்க, இதுக்கு பேர் ஃப்ரீஷியன். அங்கே நெதர்லாண்டில் ஃப்ரீஷியன்னு ஒரு தீவு இருக்குது, ஒரு ஐலண்டு. அந்த தீவில் இருக்கிற உருவான மாடு தான் நம்ம உம்பளாச்சேரி காங்கேயம் மாதிரி ஃப்ரீஷியன். கொஞ்சம் குள்ளமாக இருக்கும்,
இவ்வளவு வெள்ளை இருக்காது, அங்கங்கே சின்னது இருக்கும். அந்த ஃப்ரீஷியன் மாட்டையும் ஜெர்மனியில் இருந்த ஹோல்ஷியன் மாட்டையும் சேர்த்து தான் அமெரிக்காவில் வந்து ஹோல்ஷியன் ஃப்ரீஷியன் உருவாக்குனாங்க. சிறந்த ஆராய்ச்சி பாலுக்காக உருவாக்கப்பட்ட இனம். இல்லை, நமக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, அந்த மாட்டினுடைய சராசரி வயது என்பதே 4.5 வயசு. 2 ஈத்து 3 ஈத்துக்கு மேலே 2 ஈத்துக்கு மேலே போடாது. ஒன்று. ரெண்டாவது, நான் அங்கே இருக்கும்பொழுது அவர்களுடைய அந்த தேவைகளை பற்றி போட்டிருக்கும்போது குறைஞ்சபட்சம் 4 டிகிரியில் வச்சுக்கலாம், அதிகபட்சம் 22 டிகிரி. அப்போ என்ன பண்ணணும்? மாட்டை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், இல்லைன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு வைக்கணும். நமக்கு இப்போ தான் வந்து ஒரு 28, 29, 30 டிகிரி எல்லாம் பார்க்குறோம். தை பொங்கல் வச்சுட்டாருன்னா தியாகராஜன் மறுநாள் காலையிலேருந்து 40 டிகிரிக்கு எவ்வளவு சீக்கிரம் வர்றதுன்னு சூரியன் மாறி இந்த பக்கம் வந்து அடி நிமித்தி எடுத்துரும் நம்மளை. இப்போ உட்காந்துருக்க முடியாது, இந்த நேரத்துக்கு 12 மணிக்கெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கருப்பு வெள்ளை மாட்டை வச்சுருந்தீங்க, அது எப்படிங்க பால் கறக்கும்? எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க, சார் மாடு. இதுதான் பிரச்சனை. 22 டிகிரிக்கு மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் மூச்சு. கருப்பு வெள்ளை மாட்டை வாங்காதீங்க. அது கொஞ்சமாக பால் கறக்குதுன்னு சொல்லி நாட்டு மாடை நீங்கள் சுத்தமாக நிறுத்திட்டீங்கன்னா அவன் வேற 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 டிகிரி வெப்பம் கூடிக்கொண்டே இருப்பதாக சொல்கிறார்கள். நம்மளுடைய செயல்பாடு தான் காரணம். அதனால் நம்ம பார்வையில் நீங்கள் பாருங்கள், மாடு என்பது பாலுக்கு மட்டும்தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை பற்றி ஆய்வுகள் செய்வதற்கு இப்போ தான் அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. கூடவே நான் மறக்கிறதுபடி சொல்லிடுறேன், இங்கே இயற்கை ஆர்வலர்கள் நிறைய வந்திருக்கீங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வந்திருக்கும். இனி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தை சார்ந்த அத்துணை அரசு தனியார் நிறுவனங்களும் கண்டிப்பாக இயற்கை வேளாண்மை பற்றிய ஆய்வை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கை விட்டு ஜோரா கைத்தட்டிருங்க. கேவிகே வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, மக்கள் குறிப்பாக தஞ்சாவூருக்கு, தமிழ்நாட்டிற்கு இதுக்கு மிகப்பெரிய பாராட்டு நம்ம தெரிவிக்கணும். ஐயா நம்மாழ்வார், அங்கே வந்து சுபாஷ் பலேகர், நிறைய கிளாட் ஆழ்வாரிஸ், நிறைய பேர் அதுக்கு பண்ணியிருக்காங்க. நேரடியாக அதில் இருந்தது வந்து கிளாட் ஆழ்வாரிஸ், நம்மாழ்வார் ஐயா, சுபாஷ் பலேகருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பிறகு மது ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் நேராக மாசனோபு புக்காவோட பயிற்சியிலும் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பண்ணும்பொழுது அதிகமான மக்களை சென்றடைந்தது ஐயா நம்மாழ்வாரும் சுபாஷ் பலேகரும். அது இப்போ அரசின் கொள்கையாக வருவதற்கு காரணம் மக்களினுடைய பங்களிப்பு. இது சரியா இருக்குன்னு சொல்லி நீங்களாம் திரும்ப 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 வந்து பண்ணதுனால தான் அரசு ஒரு கொள்கையாக கொண்டு வந்திருக்கு. இப்போ அதே போல் மரபு வழி மூலிகை மருத்துவம், ஆயுர்வேதாங்கிற பேர்லையோ சித்தாங்கிற பேர்லையோ கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கமிட்டியை மத்திய அரசு அமைத்திருக்கிறது. அது எப்படியோ தப்பித்தவரை நம்ம பேர் வர்ற மாதிரி ஒரு எப்படியோ நடந்துருச்சு. நானும் அதில் இருக்கேன். அதனால் இந்த மூலிகை மருத்துவம் வந்து பாடத்திட்டத்தில் இன்னும் 2 ஆண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும், சட்டப்பூர்வமாக இது செல்லுபடி ஆகுதுங்கிற செய்தியும் இப்போ சொல்லியாச்சு. சார் இது லீகலா சார்? நான் வந்து சோத்துக்கத்தாழ போட்ட வந்து யாராவது கேட்பான், ஒருத்தரும் கேட்க மாட்டான். இட் இஸ் பிகம் வெரி வெரி லீகல். இப்போ அடுத்து இப்போ நம்ம இந்தியா தாங்க கடைசியாக அந்த பாலை உற்பத்தி பண்ணுது. மற்ற எல்லா நாடும் வந்து இவ்வளவு அதிகமாக பண்ணுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை யாரும் சொல்கிறாங்கன்னு ஏமாந்து போய் அதிகமான பாலுக்கான மாடை வாங்கி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. எவ்வளவு கறக்குது முக்கியம் இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளவு கறக்குதுன்னு பாருங்கள். நம்மளால் என்ன முடியும்? ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, வைக்கலே இல்லை சார்ன்னு. வைக்கலே இல்லாமல் மாடு வளர்க்குறது எப்படி கட்டுவோம்? சோளத்தட்டை இருக்கா? அதுவும் இல்லை சார். அது மாதிரி தயவு செஞ்சு மாடு வளர்க்காதீங்க. வேறு ஏதாவது அது சார்ந்த மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணலாம். 10 கோழியை வாங்கி வச்சுக்கலாம். மாடு வளர்த்தா அது வச்சுக்கணும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் இருந்துச்சு. குறைச்சல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. குடம்னா எவ்வளோங்க? சொம்புன்னு சொல்லலை, பூஜான்னு சொல்லலை. எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலையும் மத்தியானத்தையும் சேர்த்து ஊற்றி கொடுக்கறது இல்லை. அது வாங்க குடம் நிறைக்கும். இப்படி வந்து கறந்தோம்னா ஒரு குடம் நிறையுதுன்னா குறைச்சலாக ஒரு 8லேருந்து 10 லிட்டர் ஒரு நேரத்துக்கு. அதை விட என்னங்க இப்போ கூட பால் கறக்கணும்?
நம்மகிட்ட இருந்தது, நாம் அதை பராமரிக்கவில்லை, நம்ம எல்லாம் மாற்றிட்டோம். அதனால் நீங்கள் வந்து குறைச்ச பால் கறக்கிற மாடெல்லாம் வேணான்னு வெளிநாட்டில் சொல்கிற விஷயங்களை தயவு செய்து மாற்றி யோசியுங்கள். நெக்ஸ்ட், அதில் ஒரே ஒரு சூட்சுமம் தான். இப்போ யாராவது இங்கே வந்திருக்கவங்க மாடு வாங்க போகணுன்னா மாட்டு தரகர்கிட்டையோ இல்லை மாடு வாங்கி கொடுக்குறவங்கள்ட்ட போய் எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, நிறைய கறவை இருக்க மாட்டெல்லாம் வேணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்படி சொல்லணும், எங்கள் வீட்டுக்காரம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, பேர குழந்தைக்கு 7-8 மாதம் ஆச்சு, கொஞ்சம் பாலும் கொடுக்கணும் குழந்தைக்கு, அதனால் சும்மா ஒரு 4-3-2 கறக்கிற மாதிரி ஒரு மாட்டை பிடிச்சி குடியான்னு சொன்னீங்கன்னாலும் அதே மாடு தான். எனக்கு நல்ல கறவையாக 10-8னாலும் அதே மாடு தான். மாடு ஒன்று தான். நீங்கள் பேசுகிறத வச்சு விலையை கூட குறைச்ச ஒரு சூட்சுமம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் எனக்கு சின்ன மாடை கச்சிதமாக கருப்பு வெள்ளை இல்லாமல் கொஞ்சமாக கறக்கிற மாடை கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது, இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைம் ஆச்சு சீக்கிரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச அளவில் வேளாண் ஆராய்ச்சி கழகம் FAO, உலக சுகாதார நிறுவனம் WHO, கால்நடை உலக நிறுவனம் அது வந்து OIன்னு ஃப்ரெஞ்சில் இருக்குது, ஆஃபீஸ் த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிறுவனம் சேர்ந்து ஒரு பெரிய கமிட்டியை போட்டு, நேரம் போயிட்டே இருக்குது, சீக்கிரம் ஏதாவது வழி சொல்லுங்கள். எதுக்கு? இந்த நுண்ணுயிரி எதிர்ப்பு தன்மையை மட்டுப்படுத்துவதற்கு. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஒரே ஒரு விளக்கம் சொல்கிறேன். எத்தியோப்பியா நாட்டில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியில் உட்காந்துருந்தோம் மாலை நேரத்தில். உங்களுக்கு தெரியும், வேகனேகன் பல்கலைக்கழகம், நம்ம MS சுவாமிநாதன் ஐயா படித்த அந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்தில் மிகச்சிறந்த வேளாண் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருந்தோம். அதிலேருந்து ரீஸ்னு ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் ரொம்ப நம்முடைய பண்பாடு இதிலெல்லாம் ரொம்ப விருப்பம் உள்ளவர், தனிப்பட்ட முறையில் என் நண்பர். நான் அப்போ கேட்டேன், இவ்வளவு தூரம் பேசுகிறோம், உங்கள் நாட்டில் இந்த நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு தன்மைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னதை நீங்கள் நல்ல மனசில் ஏற்றிங்க. மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியின்றி வருகின்ற அத்துணை பேருடைய எச்சில், சளி, மலம், நீர், இரத்தம் அனைத்தும் எடுக்கப்படும். அப்பொழுது ஒரு படிவம் கொடுப்பாங்க, ஆதார் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மாடு வச்சிருக்கிற, மாடு ஆடு கோழி பன்றி வைத்திருக்கிற பண்ணையாளர், மாடு ஆடு கோழி இல்லை ஆராய்ச்சி பண்ணுறவரா, மாடு ஆடு பண்ணைகளை வந்து இறைச்சி கடையில் வேலை பார்க்குறவங்களா இல்லை இறைச்சி சம்மந்தம், இது மாடு ஆடு கோழி பண்டிகையில் சம்மந்தப்பட்ட அனைத்து நபர்களும் சாப்பிட்றவங்கள தவிர இல்லை, இதில் வந்து அவன் வந்து அதை ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து ஒரு மாலில் வந்து அவன் ஹேண்டில் பண்ணால் கூட அந்த நபர்கள் அனைத்து பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு குவாரண்டைன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்போ குவாரண்டைன்னா என்னன்னு, தனிமைப்படுத்தப்படுவார். கொரோனா இல்லை, நான் சொல்லுவது 2017 நடந்தது. நான் கேட்டேன், இது எப்படி மக்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, நீ கோழி வச்சிருக்கியா மாடு வச்சிருக்கீங்க, போய் அங்கே உட்காருன்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி அவமானப்படுத்துவது போல இருக்கும்ல. ஆனால் மக்கள் வந்து அரசினுடைய கொள்கை அது. எதுக்குன்னா, மாடு ஆடுகளுக்கு நிறைய மருந்து அவர்கள் பயன்படுத்தியதுனால அந்த எதிர்ப்பு தன்மை காட்டுகிற நுண்ணுயிர் இவர் உடலில் இருந்தால் இவர் ஜென்ரல் வார்டில் வச்சா இவர் மூலமாக மற்றவங்களுக்கு பரவியணுங்கிறதுக்காக தனிமைப்படுத்தி அந்த மாதிரி நுண்ணுயிர் எதுவும் இல்லைன்னா தான் அவரை ஜென்ரல் வார்டு கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு அதனுடைய தீவிரம்? நமக்கு எதுவுமே தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் இதை பண்ணேன், அமெரிக்க கனடா நாடுகளுக்கு 97 போனேன். நான் அங்கே போயிட்டு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் நம்முடைய ஆராய்ச்சி, கால்நடை சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பற்றிய விவரங்களை சேகரித்து அதை எப்படி நமக்கு வந்து கொண்டு வர்றது அப்படிதான் என்னுடைய பணி. அங்கே போனால் நம்ம ஊருக்கான ஆராய்ச்சி எதுவும் அங்கே, அவன் எங்கே புடவை கட்டுறதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவான், வேட்டி கட்டுறதை பற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணுவான், அவன் சோட்டு கூட்டு எப்படி நல்லா போகிறான், அவங்க ஆராய்ச்சி அதுதான். அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய சக பேராசிரியர் லாரி ஹிங்மேன் சான்னு சொல்லிட்டு ஹாங்காங் சைனீஸ் அவரோட நிறைய பேசுகிறோம். ஒவ்வொரு பல்கலைக்கழக பேராசிரியர்கள்ட்டையும் நான் போய் கேட்குறேன் என்ன மாதிரி ஆய்வுகள், எதுவுமே நமக்கு வரல. சரி, நான் ஒரு கட்டுரை எழுதணும். அந்த கட்டுரையில் தான் தெரிஞ்சுது, உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனியும் இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துக்கான ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டது. இதுக்கு நம்ம மார்க்கெட் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆடு மாடு மனிதர்களுக்கு கொடுக்குற மருந்து பொருட்கள்
மல ஜலம் வழியாக அல்லது பாலின் வழியாக அல்லது இறைச்சியின் வழியாக முட்டையின் வழியாக வெளியே வந்து என்ன நடக்குதுங்கிறத பற்றி ஆராய்ச்சியே இல்லை. வேணான்றான். அது ஆபத்தானது, ஆராய்ச்சி வந்து நமக்கு சாதகமாக இருக்காதுன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு 97 வரும்போது நான் முடிவு பண்ணிவிட்டேன், அங்கிருந்து எதுவும் எடுத்துக்கொண்டு வருவதற்கு இங்கு அந்த நாட்டில் எதுவும் இல்லை. சரி, நம்ம ஊர் குப்புசாமிக்கு ராமசாமிக்கு மருந்து எங்கேருந்து கொடுக்குறதப்ப? எல்லாரையும் கூப்பிட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டு அரசுகிட்ட சொல்லி நம்ம யாரும் ஊசி போடாதீங்க மருந்து போடாதீங்கன்னு சொல்கிறதா என்னோட வேலை? அடிக்க வருவாங்க. நம்ம என்ன சொல்லணும்? இதை செய்யாதேன்னு சொல்கிறத விட இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். இவர்கள் எல்லாம் எதுவுமே தெரியாமல் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ப்ளீஸ். எதுவுமே பாருங்க, ஆன்டிபயோட்டிக்ஸோடைய ஆராய்ச்சி எங்கே இருந்தது எங்கே வந்துருச்சு பாருங்க. ஆன்டிபயோட்டிக் ஆராய்ச்சியே இல்லை, புது மருந்தே வராது. ஏன்னா அது நிச்சயமாக போகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்து அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தேன்னா நான் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் அதாவது ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன்னு அவர் சொல்கிறார். அவர் செய்யலை. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்துட்டேன் காலேஜ் விட்டு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? ஐயா தியாகராஜன் கூட அப்போ பார்த்து நினைச்சிருப்பாரு, சார் ஊரோட விட்டாரியா, நம்ம பார்த்தா பேசலாம், அவ்வளோதான் இருக்கும். மூலிகை மருத்துவம் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னால் அது எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்தது. நெக்ஸ்ட், இது வந்து நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணா, என்ன பாருங்கள். மருத்துவம் சார்ந்த பணிகள் அப்படிங்கிறது என்னன்னு உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல்ல நம்மெல்லாம் கன்சியூமர்ஸ், நுகர்வோர், நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவம் அப்படின்னா எளிதில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதான் ஆக்சசிபிள். எல்லோருக்கும் எளிதில் மருத்துவம் அல்லது மருத்துவ சேவை கிடைப்பதாக. 108 உடனே வண்டி வருது, ரைட். எங்களுக்கு 1968 கால்நடைகளுக்கு வண்டி வருது, மருத்துவ. ரெண்டாவது, எல்லாம் ரைட்டுங்க, டாக்டர் உடனே சொல்லிட்டாரு, ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு, இந்த இது வந்து 7000 ரூபா, இது 10,000 ரூபான்னு. அப்படி இருக்கக்கூடாது. கட்டுப்படி ஆகிற விலையில் இருக்கணும். எது? மருத்துவம் வந்து எளிதில் கிடைக்கணும், கட்டுப்படியா. இது ரெண்டு கூடங்க. நமக்கு 5 ரூபா டாக்டர் இருக்காங்க. பட்டுக்கோட்டை போனாக்கா 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் இருக்காங்க, நல்லா பார்க்குறாங்க. சென்னையில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தஞ்சாவூர்லேயும் இருக்காங்க. அதுலெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. என்னுடைய கேள்வி இந்த 3வது தான். நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் இதைத்தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டேன். நான் டாக்டர்னு சொன்னால் என்னிடம் ஒரு நோயாளி, ஆடோ மாடோ கோழியோ மனிதர்களோ வந்தாங்கன்னா அவர்களை பரிசோதித்து, பெரும்பான்மையான மக்கள், சில பேருக்கு ரொம்ப தீவிர முற்றிய நோய் இருக்குது, அதை பற்றியும் நான் பேசலை. பெரும்பான்மையான நோய்களுக்கு இது பாருங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா 5 நாள் சரியாயிரும்னு சொல்லணும். இல்லை சில விஷயத்தில் வந்து இது சரியாக வராதுங்க, நீங்கள் காலை ரொம்ப உடைச்சிருக்கீங்க, ஒரு 30 நாள் நீங்கள் படுக்கையில் இருக்கணும்னு சொல்லணும். 30 நாள் கழித்து அவர் நடக்கணும் பழைய மாதிரி. அப்படி இல்லைன்னா அது மருத்துவம் இல்லை. வயிற்றால போச்சுன்னா திருப்பி நார்மலாக அவர் வெளியே தருவ போகணும், நல்லா பசிக்கணும், சாப்பிடணும். ஜுரம் அடிச்சதுன்னா ஜுரம் விட்டு நல்லா கலகலன்னு இருக்கணும். இதுதான் அவுட்கம். இதை ஒரு மருத்துவர் சொல்ல வேண்டும். வேற எந்த மருத்துவத்தையும் சொல்ல முடியாது, தமிழ் மருத்துவத்தில் சொல்லலாம். கைத்தட்டலையா அதுக்கு? அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். கடைசியாக வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும், என்கிட்ட ஒருத்தர், நான் நெதர்லாந்து நாட்டிலேருந்து வந்து இறங்கின உடனே ஃபோனை ஆன் பண்ணோன்னு ஒரு ஃபோனு, சார் எத்தனை நாளாக உங்களை தேடுறது சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து நேராக காங்கேயத்தில் ஒரு மீட்டிங் நடத்தணும்னு. நீங்கள் யார் என்னன்னு கேட்டேன். சார் நான் 18 வருஷம் அமெரிக்காவில் அந்த கம்பெனி இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். 2வது குழந்தை பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக பிறந்தான். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் உடனே நண்பர்கள்ட்ட சொன்னேன், நான் ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நம்ம இங்கெல்லாம் வந்து எனக்கு டைம் ஒத்து வராது, அந்த பாலை வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறது. ஒரு பைத்தியக்காரன், இங்கே எங்கடா பால் கிடைக்குது, இந்த பாலெல்லாம் பிள்ளை கொடுத்தா ஒன்றுத்துக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்னடா சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, போ வான்னு சொன்னோங்க. வந்து 1 மாதம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டார் வேலையை. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் காங்கேய மாடுகளை பாதுகாத்ததற்கு அவங்களுடைய அந்த குழுவினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அந்த புள்ளி என்ன சொல்லுகிறது? நாம் குடிக்கும் பால், நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் பால்
சுத்தமானதா? என்ன சுத்தம்னா தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இந்த மருந்து பொருள் எச்சங்கள் கோஷாலா இருக்கு. இப்போ இது நம்ம ஈஷாலேயே கோஷாலா வச்சுருக்காங்க. 8 to 9 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அவர்கள் ஊசி மருந்தை அந்த மாடுகளுக்கு போடுவதை நிறுத்தி. ஒரு நாள் நாங்கள் போனேன், ஒரு 2 மணி நேரம் இருந்து சொல்லி கொடுத்தேன். இந்த புத்தகம் அப்போ வெளியிடப்படவில்லை. பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு புத்தகம் ஒரு 5-6 பிரதிகள் வாங்கினாங்க. ஒரு 6 மாதம் கழித்து பாம்பேலேருந்து சுஜாதா அம்மா, அவர் கூட தீரதாட்ச சுவாமி 2-3 பேர் வந்தாங்க. இதுலேருந்து இஸ்கான் புனேலேருந்து ஒருத்தர் வந்தாங்க தஞ்சாவூருக்கு. அவங்களுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சேன், அவ்வளோதான். எதுக்குன்னா இந்த மருத்துவம் தானே நிற்கும். நீங்கள் ஒன்றும் அதுக்கு பெரிய முயற்சியெல்லாம் பண்ண வேணாம். அந்த மாற்றத்தை இன்றைக்கி 300 சொச்ச மாடுகள் வைத்திருக்கிற ஈஷா மையத்தில் பெரிய அளவு மருந்து எதுவும் பயன்படாமல் இருக்கிறதுனால அவர்கள் அதிலேருந்து எடுக்கிற சாணம், அதிலேருந்து எடுக்கிற சிறுநீர், அந்த மாட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 கழிவுகளும் சுத்தமாக இருக்கும். புரியுதா? அப்போ சுத்தம்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் இல்லை, எல்லா மாடுகளிலும் கறக்கிற பால் சுத்தமாக இருக்கணும், அதுலேருந்து வரக்கூடிய சாணம் நீர் சுத்தமாக இருக்கணும்னா மூலிகை மருத்துவம் தான் ஒரே வழி. அடுத்து தேநீர் இடைவேளை எப்பன்னு எனக்கு சொல்லிடுங்க, நான் கேட்டுட்டு சொல்லிடுறேன். இது முதல்ல இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாரு? போர்ச்சுகீஸ். வாஸ்கோடா காமா வந்தார். அவர் எங்கேருந்து புறப்பட்டாருன்னு காமிச்சாங்க. இந்த இடத்துல இருந்தால் அந்த கப்பல் ஆரம்பித்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்படி இறக்கமாக இருக்கும் அந்த கடல். அது ஒரு ஆறு எப்பவுமே கழிமுகத்தில் இருக்கிற பகுதியில் தான் நிறைய பயணங்கள். நம்ம காவேரி பூம்பட்டினம் மாதிரி நீங்கள் நினச்சிங்க. அப்படி இருக்கிற இடங்களில் தான் உங்களுக்கு இந்த ஆறுகள்லேருந்து கடலில் போய் அந்த இனம் மிகப்பெரிய ட்ராவலர்ஸாக இருப்பாங்க. சரி, இப்போது அந்த போர்ச்சுகீசியர்கள் 70 ஆண்டுகள் கழித்து டச்சுக்காரர்கள் நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இறங்கினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத தேநீர் இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம்.